வணக்கம். என் அன்பு உள்ளங்களுக்கு. இது கேட்டு போட்டு 2 மாதம் ஆகுது. ஆனால் பெயிண்ட் இன்னும் அடிக்கலை. சும்மா வார்னிஷ் தான் போட்டு விட்டு போயிருக்காங்க. இப்போ அம்மா அந்த கேட்டை எப்படி மாற்ற போகிறேன்றது உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதே தான் இருக்குது கலரு. இன்னும் பூட்டு திறக்கலை. அதனால் அம்மா அடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி செய்கிறேன். நானே தான் செய்வேன், பெயிண்ட்லாம் பண்ணுவேன். நான் அடிச்சுட்டு அவங்களுக்கு காட்டுறேன். அம்மா தான் அடிக்கிறேன் பெயிண்ட்டு. பாருங்கள், நான் தான் அடிக்கிறேன். ஆளை வச்சு அடித்தாங்கன்னு நினைக்கூடாது இல்லைங்களா. இது மெட்டல் மேலே பூசுகிற அது என்ன சொல்லுவாங்க, இருங்க பார்த்து சொல்கிறேன். ரெட் ஆக்சைடு மெட்டல் ப்ரைமர் இது பேர். இது இருக்குது வீட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தோம். இப்போ அம்மா அதை தான் அடிக்கிறேன். ஹலோ செல்லங்களா, இங்கே பாருங்கள். அம்மா வீட்டு கேட்டு போட்டு 2 மாதம் ஆகுது. இப்படியே தான் இருந்தது பாருங்க. இதே கலரு அவன் போட்டு போனது. சும்மா நான் இப்போ மெட்டல் ப்ரைமர் அடிக்கிறேன். பார்த்தீங்களா, அம்மா தான் அடிப்பேன் எப்போவுமே. ஆளை வச்சு அதுக்கு ஒரு 500 ரூபா சம்பளம் கேட்பாங்க. அதனால தான் அம்மா அடிக்கிறேன். பாருங்கள், அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்பட்ட கலர் மாற்றிக்கலாம். இந்த ப்ரைமர் அடித்தா கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும், தூர பிடிக்காது சீக்கிரமாக. சின்ன சின்ன வேலைலாம் நானே செஞ்சிடுவேன் பிள்ளைங்களா. அந்த வீட்டுக்கு புரியுதுங்களா. அவன் 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கூட கேட்பானுங்க சம்பளம். ஓகே, ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சுட்டு அம்மா காட்டுறப்ப தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் பிள்ளைங்களா, ப்ரைமரு ஒரு பக்கம் அடித்து முடிச்சிட்டேன். இந்த பக்கம் அடிக்கணும். இது ஃப்ரண்ட்டு பக்கம் போட்ட கேட்டு அப்படியே இருக்குது. ப்ரைமர் அடிச்சுட்டு நம்ம கலர் கொடுக்கணும். இப்போ அம்மா ப்ரைமர் ஒரு பக்கம் அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா. தெளிவாக காட்டுறேன். பாருங்கள் பிள்ளைங்களா, ஒரு பக்கம் அடிச்சிட்டேன் ப்ரைமர். காஞ்சா கலர் மாறிடும். அப்போ அடுத்த பக்கம் அடிக்கணும். பாருங்கள், தூக்கம் வரல. 4 மணிக்கு இருந்தேன். சரி, இந்த வேலையை செய்யலாம். ஃபுல்லாக அம்மா அடிச்சுட்டு உங்களுக்கு கலர் மாற்றிட்டு காட்டுறேன். ஓகேங்களா. வணக்கம் பிள்ளைங்களா. இப்போ அம்மா தான் பெயிண்ட் அடிக்கிறேன். என்னடா அம்மாவை அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லைங்களா. வரல, நான் தான் அடிக்கிறேன். பார்த்தீங்களா. வரல, கேட்குங்களா. தூக்கம் வரலன்னா இப்படி தான் பிள்ளைங்களா. எழுந்திரிச்சு அதை நான் ஒரு வேலை செஞ்சுன்னு இருப்பேன். ஒரு பக்கம் அடிச்சிட்டேன், அடுத்த பக்கம் அடிக்கணும். எல்லா தொழிலும் கற்றுக்கினா நல்லது தானே பிள்ளைங்களா. வாழ்க்கையில் முன்னேறணுன்னா பல நாள் கஷ்டப்பட்டாதான்.
ஃபுல்லாக அடிச்சுட்டு காட்டுறேன் பிள்ளைங்களா. எங்கள் பிள்ளைங்களா இப்போ பாருங்கள், அன்புள்ளவங்களுக்கு அம்மாவோட ஒர்க்கை பாருங்கள். இதுக்கு வந்து மெட்டல் இது அடிச்சிட்டேன், மெட்டல் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது தான் கலர் கொடுக்கணும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது கலரு, ஃபுல்லாக அடிச்சிட்டேன், நானே அடிச்சிட்டேன். இது சந்தோஷமாக இருக்கும் தான் எடுத்து போடுறேன் வீடியோ. ப்ரைமர், மெட்டல் ப்ரைமர்னு வாங்க, இது பேர் இருந்து வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம். அதை அடிச்சிட்டேன். அடுத்தது வந்து இதுக்கு வந்து ரெட்டு கலர் கொடுக்க போகிறேன். இப்போ அடிச்சுட்டு அம்மா ஃபுல் வீடியோவாக எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த ரெட்டு கலர் பெயிண்ட் இருந்தது. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக இந்த பாருங்கள் ரெட்டு அடிச்சிட்டேன். 1 hour கரெக்டாக. இந்த அப்படியே வாங்க, இது வந்து ஃப்ரண்ட் பக்கம், அந்த கீழே முழுக்க வந்து பாருங்கள் அம்மா எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, சொந்த வீடு நம்ம கஷ்டப்பட்டால் தான் வீடு வீடாக இருக்கும். பார்த்தீங்களா, அம்மா அடித்தது எப்படி இருக்குது பெயிண்ட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள். சூப்பராக அடிச்சுக்கிறனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்ல பிள்ளைங்களா. அம்மா வந்து என்றைக்குமே உழைப்பாளி தான், உட்காந்து சாப்பிட்றவ கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நான் கஷ்டப்படுத்தலாம் உங்கள்கிட்ட சொன்னேன்னா ஒரு கதையே எழுதலாம் பிள்ளைங்களா. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுகிறேன் என் வாழ்க்கையில். சும்மா இருந்து சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. ஃப்ரண்ட் அடித்தாச்சு, இந்த பாருங்க பேக்லேயும் அடித்தாச்சு. அவ்வளோதான் பிள்ளைங்களா. இன்றைக்கி அம்மாவோட பெயிண்டிங் ஒர்க்கு ஃபினிஷிங். ஒரு கேட்டுக்கு தான் அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணும்போது அம்மாவுக்கு கொஞ்சம் வீடியோவாக எடுத்து காட்டுறேன். ஓகே செல்லங்களா, பாய். இந்த வீடியோ வித்தோட முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் செல்லங்களா. அம்மா பெயிண்ட் அடிச்சது நல்லா அந்த இருட்டாக இருக்குது இந்த பக்கம், அதனால் உங்களுக்கு சரியாக தெரியாது. எனக்கு வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல, அதனால் இப்படியே தான் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கன்னு சொல்லுங்கள். ஓகே பாய்.